வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஏப்ரல் 19 இன்னைக்கு லேண்டிங் ஆஃப் த 33 பேட்ரியாட்டிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு உருகையில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது என்னன்னா பிரேசில் வந்து அவங்க நாட்டு ஆதிக்கம் செலுத்தும் போது அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களாம் கூட்டின்னு போய் அப்படியே வேறு நாட்டில் நாடு கட்டி விட்டு வந்துடுது அப்படின்றது வேலையை வச்சுருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படா நம்ம நாட்டை விட்டு நம்மள அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த சுதந்திர போராட்டம் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி போனவங்க என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் திரும்பி அந்த கடலோர பகுதியில் வந்து அங்கே ஒரு கொடியை நட்டுட்டு போனாங்க. அதை பார்த்த மக்கள் எல்லாருக்கும் அடடா நமக்கும் சுதந்திரம்னு ஒன்று வேணுமே, அதுக்காக தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க, நம்மலாம் ஒன்றா சேர்ந்து போராடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உத்வேகம் அடைஞ்ச பயங்கரமான போராட்டன்றது போக 500 நாளினுடைய அந்த போருக்கு அப்புறமா இவங்க எல்லாருக்கும் சுதந்திரம் கிடச்சிது. ஸோ இது எல்லாத்துக்கும் பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டே தானே, 33 பேரும் வந்து அந்த கொடி நட்டு போன அந்த நாள் தானே. அதனால் அதை வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா லேண்டிங் ஆஃப் த 33 பேட்ரியாட்டிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு உருகே ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 19. நெக்ஸ்ட் டே பிகினிங் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு வெனிசுலாவில் ஒரு டேங்க. இது என்னன்னா அவங்க ஊரில் வந்து ஏகப்பட்ட குடியரசு தினம் இருக்குது. ஏன்னா நிறைய டைம் அவங்களுடைய ஆட்சியானது கவிழ்க்கப்பட்டிருக்கு. இவங்க சுதந்திரம் அடைவாங்க, மறுபடியும் வேற ஒருத்தவங்க தங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க, இப்படியே போய் இருந்தது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஸ்டார்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1522 ஸ்பானியர்கள் இவங்க பிடிச்சிடுறாங்க. ஏன்னா தான் இவங்க நிறைய பேர் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மக்களாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாலும் சுதந்திரத்துக்கு அதுக்கு கிடைக்கவே இல்லை, அடிமையாக தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 1810 என்ன ஆகுதுன்னா மக்கள் எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து போராடலாம்னு நினச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா இவங்க நாட்டில் இருக்கக்கூடியவங்களே வந்து ராணுவ வீரர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த ராணுவ வீரர்கள்ட்டெலாம் பேசி ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு பெரிய புரட்சி பண்ணுறதுக்கு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து திரண்டு அந்த போருன்றது நடக்க ஆரம்பிச்சுதுங்க. ஆனால் அது ஒரு சில மாதங்கள்லேயே முடிவு வந்துச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போர், மறுபடியும் பிரச்சனை, மறுபடியும் விடுதலை, மறுபடியும் பிரச்சனை, மறுபடியும் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்துனே இருக்க 1830 தான் முழுமையான ஒரு சுதந்திரம் கிடச்சிது. என்னதான் அந்த சுதந்திரம் கிடச்சிருந்தாலும் அதுக்கு பேஸாக இருந்தது அந்த ஃபஸ்ட் டைமாக அவங்க போர் புரிஞ்ச அந்த நாள் தான் 1810. அதனால் சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு வெனிசுலா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 19. நெக்ஸ்ட் கிங்ஸ் பர்த்டேவை ஈஸ்வதனி அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க குடியரசு. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்வாசிலேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருந்தது. அது 2018 பார்த்தீங்கன்னா இந்த கிங்கு, அதாவது மிஸ்வாட்டி, 3ஆம் மிஸ்வாட்டின்னு சொல்லுவாங்க, இவர் வந்து பேரை மாற்றிட்டார். இப்படிப்பட்ட இந்த பர்சனுடைய பர்த்டேவை தான் பார்த்தீங்கன்னா இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இவருக்கு பின்னாடி பயங்கர சர்ச்சைகள் இருக்குதுங்க. காரணம் என்னன்னா இவருக்கு 15 பொண்டாட்டிங்க இருக்கிறாங்க, 40 குழந்தைங்க இருக்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய சர்ச்சை தான். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1973 ஒரு பிரச்சனைன்றது இவர் மேலே குற்றச்சாட்டை வச்சாங்க, இவர் ஒரு தேச துரோகிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த மக்கள் எல்லாருடையும் அங்கங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் மனுஷன் தனியாளாக நின்று எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கிட்டார். ஏன்னா இன்றைக்கி ஆப்பிரிக்கா பகுதியில் இருக்கக்கூடிய முழு சுதந்திரமான ஒரு ராஜ்யம் பண்ணக்கூடிய ஒரே ஆள் இவர் தான். அது எப்படின்னா இப்போ சில நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ராஜான்ற பேரில் உட்கார வச்சுருப்பாங்க, அவருக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மட்டும் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும், சில அதிகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் இந்த ராஜாவுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா முழு கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பர்சன்றனால இவர் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சேனலும் இவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதே மாதிரி அந்த பிளேஸில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை உடனே மூடி மறைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்து ஒரு பெரிய சர்வாதிகாரி மாதிரி தான் நமக்கு தோணும். பட் ஆனால் நான் ஒன்றும் பண்ணலையப்பா அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, இந்த புதுப்பேட்டை படத்தில் என்ன எங்கள் வீட்டில் குண்டு போட்டிங்களா நீங்கள் அப்படின்னு, என் மேலே பாசம் இருக்கக்கூடிய யாராவது தொண்டர்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு மனுஷங்க. ஸோ நம்ம எல்லாரும் என்ன நினச்சினா கிம் ஜாங் உன் தான் பயங்கரமான சர்வாதிகாரின்னு, பட் அதுக்கு மேலே நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க பொழுதுப்பா இந்த நாட்டில். ஸோ அப்படிப்பட்ட அந்த பர்சன், அந்த கிங்கோடைய பர்த்டேவை தான் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி உருவாக்கப்படுறதுல தான் பார்த்தீங்கன்னா கிங் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வதனி, இதுக்கு முன்னாடி ஸ்வாசிலேண்டுன்னு இருந்த அந்த பிளேஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 19. நெக்ஸ்ட் டே பிரேசிலில் இன்றைக்கி ஆர்மி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1648 குராரோப்ஸ் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கேங்காக இருந்தாங்க, ஏன்னா அது போர்ச்சுகலுடைய கண்ட்ரோலில். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1820 இவங்க வந்து தனியாக ஒரு சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் முழுமையான ஒரு ஆர்மின்றது இவங்க நாட்டில் உருவாச்சுங்க. இவங்க நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டாய ஆள் செருப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,80,000 பேர் வந்து இந்த மாதிரி போயிட்டு ஒரு கட்டாயமாக அந்த ராணுவத்தில் சேவை புரியும் அப்படின்ற சில கட்டாயங்கள்லாம் அவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆர்மி வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா பிரேசிலில் வந்து ஆர்மி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 19. நெக்ஸ்ட் இதே பிரேசிலில் இன்னைக்கு இந்தியன் டே அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியன்னா நம்ம தானே அப்படின்னு நினைப்பீங்க, நம்மளும் இந்தியன் தான், பட் ஆனால் இது வேறு இந்தியன். ஏன்னா இந்த முதல்ல போர்ச்சுகல் இந்த வேறு நாட்டை சேர்ந்தவங்களாம் இந்தியாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர மும்முரமாக சேரி இருந்தாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய சொர்க்க பூமியாக அந்த காலத்தில் இருந்ததா என்ன எதுன்னு தெரில. ஸோ இப்படி வந்த இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரேசிலில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்துட்டு அட இவங்க தான் இப்போ இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அங்கே பிரேசிலில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு வந்து இந்தியன்ற ஒரு பேர் கூட இருக்குது. ஸோ இந்த இந்தியன் பழங்குடி மக்களை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது
பண்ணுறதுக்காகவும் அட் சேம் டைம் இன்னும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல பழங்குடி மக்கள் எல்லாரையும் வந்து அங்கீகரிக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் 1943 கெட்லிலியோ அப்படின்ற ஒரு ஜனாதிபதியால் இது உருவாக்கப்பட்டதுங்க. அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.4% தான் இந்த மக்கள் இருக்கிறாங்க. 2010 கணக்குப்படி என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 8,17,000 பேர் இருக்காங்கப்பா அப்படின்ட்டு. ஏன்னா 21 கோடி அந்த நாட்டோட மக்கள் தொகைன்றது. ஸோ அப்படிப்பட்ட இந்த மக்கள்லாம் ஒன்றா சேர்த்து கிட்டத்தட்ட 60 பழங்குடியின மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த பழங்குடி மக்கள்லாம் இணைச்சி அவங்களுக்குன்னு ஒரு நாள் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் 1940 ஒரு மாநாடை போட்டாங்க. அந்த மாநாட்டு மூலமாக எல்லாரும் முன்மொழிஞ்சு அது தொடர்ந்து 1944 அந்த ஜனாதிபதியால் உருவாக்கப்பட்ட ஒரு டே தான் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்தியன் டே அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 19. நெக்ஸ்ட் பைசைக்கிள் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி போதைப் பொருள் பார்க்க போகிற ஒரு சில விஷயம் அதுக்கு முன்னாடி மெடிசனாக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் இதுவும் ஒன்று. இந்த LSD அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மத்திய நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆல்ஃப்ரெட் ஆஃப்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரே அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது தான். ஸோ அவர் அதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய மெடிசன்லாம் கண்டுபிடிச்சினே இருக்க ஒரு எதர்ச்சியை அவர் வந்து அதை உட்கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பார்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு 1943 ட்ரை பண்ண நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள். ஸோ அன்றைக்கி என்ன பண்ணிக்கிறாருன்னா நம்ம வீட்டிலேருந்து காரில் தான் வந்தோன்றதே மறந்து சைக்கிளே வீட்டுக்கு போயிட்டாரு. அதனால தான் இதுக்கு பைசைக்கிள் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரை வச்சு கூப்பிட்றாங்கப்பா. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பைசைக்கிள் டே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடாப்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்ன கிர்மியா, தமன், ருபன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நாடை சுற்றி இருக்கக்கூடிய சில பகுதிகளை இவங்க ஒன்றா சேர்த்துக்கினாங்க. அது ஒன்றா சேர்த்துக்கினாங்களா இல்லை அவங்களா சேர்ந்தாங்களா அப்படின்றதுலாம் நிறைய கதை இருக்குதுங்க. ஏன்னா ஒவ்வொரு பிளேஸையும் வந்து இப்போ 17ஆம் நூற்றாண்டில் கிர்மியான்ற பகுதியை அவங்க வந்து டாடர்கள்ன்றவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க வந்து தொடர்ந்து போர்களாக புரிஞ்சு அவங்களை இவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸுக்குமே ஒரு பெரிய கதைங்க இருக்குதுங்க. இப்படி எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா 2018 இந்த அடாப்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 19. நெக்ஸ்ட் ரஷ்யாவில் நீங்கள் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட் டைம் 1563 அப்போஸ்தலஸ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனுடைய தொடக்கம்ன்றது ஏப்ரல் 19, அதோட முடிவு அப்படின்றது அடுத்த வருஷம் மார்ச் 21. இப்படி ஒரு வருஷம் டைம் எடுத்தது. பிரிண்டிங் தானே அது என்ன பிரிண்ட் குத்தாயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அது அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கும். அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து ஒரு உட்லேயோ இல்லாட்டி ஒரு அச்சு இயந்திரத்தில் ரெடி பண்ணி ஒரு பேப்பராக அவங்க ரெடி பண்ணோம். ஒரு வேர்டாக அவங்களே வந்து அடுக்கி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்படி ஒரு அடுக்கி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் ஒரு புக்குன்றதே ரெடி ஆகும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதுக்கு டைம் எடுத்துக்கிச்சான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியால் நிறைய மாற்றங்கள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியிலே பெரிய மாற்றங்கள் வந்துச்சு. இன்றைக்கி கலர் ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான நாட்களையும் ஒன்றா சேர்த்து நம்மளுடைய பிரிண்டிங்கான ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரியால் ரெடி பண்ண ஒரு டே தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இன்றைக்கி பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 19. சில டைம் இயற்கை நினைக்கும் போது பயங்கர புத்திசாலித்தனமாக இருக்குது அப்படின்னு தோணுங்க. ஏன்னா இந்த மனுஷங்க அவங்களுக்குள்ளாக போரிட்டு செத்து போயிடுவாங்க. நம்ம எதுக்கு நடுவில் போனோம்னு சொல்லிட்டு தான் நம்ம இவ்வளவு வஞ்சனை செஞ்சு கூட அது எதுவுமே பண்ணாமல் இருக்குது போல. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுது நான் அவங்க பாட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.